ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரப்போகிற அடுத்த 7 நாள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, விலை ஏறப்போகுதா இல்லை இறங்க போகுதாங்கிறத பற்றியும் அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். வரப்போகிற 7 நாளில் தங்கத்தோட விலை அதிக அளவில் உயரத்துக்கான சான்சஸும் கிடையாது, அதிகமான அளவில் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாதுங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னமும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் முழுமையாக தனியில். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கனுடைய ஃபெடரல் பேங்கோட வட்டி விகிதங்கள் இனிமேல் அறிவிப்பு வரப்போகுது. அதில் வட்டி விகிதங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை முடிவு பண்ணலான்னு சொல்லி முதலீட்டாளர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த வட்டி விகித முடிவுகள் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தங்கத்தோட விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளூர் அதே மதிப்பு பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான திருமண சீசனும் மக்கள் பண்டிகை காலமும் வரதுனால மக்கள் அதிகமாக கோல்டு சில்வர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்காலிகமாக இப்போ ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதலீட்டாளர்கள் தங்களோட லாபத்தை புக் பண்ணுறதுக்காக கோல்டு அதிகமான அளவில் சேல் பண்ணால் மட்டும்தான் கோல்டு சில்வரோட விலை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தா கோல்டு சில்வரோட ரேட் ஒரு நார்மலான நடுநிலைத்தன்மையோடைய நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. அதை மீறி அதிக அளவில் ஏறுறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பவுனுக்கு 6000 ரூபாயிலேருந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்கிறதுக்கு ஒரு பவுனுக்கு 3000 ரூபா வரை குறையிறதுக்கான சான்சஸ் இருந்துகிட்ருக்குங்க. சில்வரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 7000 ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கிலோவுக்கு 3000 ரூபா வரை இறங்கிறதுக்கான சான்சஸும் இந்த வாரத்தில் இருக்குது. இப்போதைக்கு அமெரிக்கனுடைய பொருளாதார உற்பத்தி திறன் குறைவாக இருக்கிறதுனாலையும் டாலர் மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கிறதுனாலையும் பணவீக்கம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக வட்டி விகிதத்தில் மாற்றங்கள் இல்லாதனாலையும் தங்கத்தோட விலை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து மத்திய வங்கிகள் மற்ற நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்கும் தொடர்ந்து தங்களோட சேமிப்பாக தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க. இது போன்ற பொதுவான காரணங்களால் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்வோ பெரிய அளவில் சரிவோ ஏற்படாமல் இது ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்துகிட்ருக்கு. சில்வரோட விலையும் ஒரு நடுநிலைத்தன்மையோடையே நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.